தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு வழங்கக்கூடிய மின்சாரத்துறையிலேருந்து சூப்பர்வைசருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமமான உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டிப்ளமோ மட்டும் கிடையாது, இன்கேஸ் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் கூட டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும், ஓகேவா? ஸோ டிப்ளமோக்கு அப்புறம் நீங்கள் எது படித்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. உங்களுக்கு குறைஞ்சபட்ச தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 23,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக வழங்குவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசோட வேலைவாய்ப்பு அப்படின்றதுனால ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரத்துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டு சூப்பர்வைசர் சேஃப்டி பர்பஸ்க்காக, ஃபீல்டு சூப்பர்வைசருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தனித்தனியாக லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி உங்களால் அப்ளையும் பண்ணிக்க முடியும், உங்களால் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும், உங்களாலையும் ப்ராப்பராக அப்ளை பண்ணி இந்த ஜாப்பையும் பெற்றுக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சூப்பர்வைசருக்கான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29 வயதுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இந்த 29 வயதும் பார்த்தீங்க அப்படின்னா 25/3/2025 இந்த தேதிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 வயது வரைக்கும் தான் இருக்கணும். அதற்கு அதிகமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த தேதியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த தேதிக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த வயது வரைக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 23,000 பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களோட பேசிக் பே பார்த்திங்க அப்படின்னா 23 தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெர்க்ஸ், அதாவது 35% வந்து பேசிக் பேயில் வந்து பார்த்திங்கன்னா பெர்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சேலரி இல்லாமல் ஐடிஏ ஹெச்ஆர்ஏன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சில டேர்ம்ஸ் வந்து இருக்கும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே வந்து கிடைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல்ஸ், சிவில், மெக்கானிக்கல், ஃபயர் டெக்னாலஜி, சேஃப்டி இது ரிலேட்டடாக நீங்கள் படித்து 55% மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஓகே, உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஹையர் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடெக், எம்இ, எம்டெக், எம்இ அது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, வித்தவுட் டிப்ளமோ இல்லாமல், ஓகேவா? ஸோ டிப்ளமோ படிக்காமல் நீங்கள் வந்து பிடெக், பிஇலாம் படிச்சிருப்பீங்க தெரியுமா, இன்ஜினியரிங் இல்லை பிடெக்லாம் படிச்சிருப்பீங்க தெரியுமா? ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா அஸ் பெர் கவர்மெண்ட் ரூல்ஸில் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களோ அதே டேர்ம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அதே இமெயில் ஐடியை கீழேயும் கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய ஒரு இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு மொபைல் நம்பர் உங்களோட பேரண்ட்ஸோட மொபைல் நம்பராக கூட இருக்கலாம், இல்லைனா நீங்கள் 2 சிம் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட செகண்ட் சிம் கார்டை கூட இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா மாதிரி கொடுத்துருப்பாங்க. 84+2 கொடுத்துருக்காங்க. ஸோ 86. ஸோ இதில் 86 நான் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்றது வந்து கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வேறு மாதிரி கேப்சா கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராப்பராக பார்த்து இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுங்க. ஸோ ரிஜிஸ்டர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல லாகின் பேஜ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு லாகின்குள்ளே வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி இது ரெண்டில் நீங்கள் எது மாதிரி கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தீங்க இல்லையா, அதில் இருக்க மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை பார்த்து ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இல்லை நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் இப்போ இந்த ஜாப்க்கு வந்து ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளான பேசிக் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக அந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டு வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான், வேற எப்படி ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து வைக்க போகிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த 50 கொஸ்டின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நடக்கும். நெக்ஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் அப்புறம் ஜம்பிள்டு சென்டென்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி காமனான டெஸ்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 2 டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே போதும், ஆல்மோஸ்ட் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 300 ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து நான் ரீஃபண்டபிள். ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரிட்டன் வந்து இந்த அமௌண்ட் வந்து பெற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாமல் வேறு கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு நீங்கள் 300 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5/3/2025 பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் 25/3/2025 வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு கட் ஆஃப் அந்த ஏஜ் லிமிட் அப்பர் ஏஜ் லிமிட் உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் எப்போ வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா 25/3/2025 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி யாரெல்லாம் இதற்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருப்பீங்களே அவங்களோட எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே வெரிஃபை வந்து பண்ணிடுவாங்க. இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க வந்து எதுவுமே சொல்லலை மீன்ஸ்னால் உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த ஜாப்க்கு நீங்கள் சூட்டபிள் அப்படின்னா நீங்கள் உங்களோட இந்த லாகின் இருக்குது தெரியுமா, அந்த லாகின்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணாலே போதும். உங்களுக்கு எப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணினா நீங்கள் இந்த ஜாப்பை பெற்றுக்க முடியும்.